அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடக்க போகிற சம்பவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உதாரணமாக ஒருவருக்கு புத்திரபாக்கியம் எப்பொழுது கிடைக்கும், திருமணம் எப்பொழுது நடக்கும், வீடு எப்போது கட்டுவார், கடன் எப்பொழுது வரும், நோய் எப்பொழுது வரும், வழக்கிலிருந்து விடுதலை எப்போ கிடைக்கும், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஆதிபத்திய கிரகத்தினுடைய தசை வரும்போது தான் அதனுடைய ஆதிபத்திய அல்லது காரக தசை வரும்போது தான் திருமணம் நடக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு புத்திரபாக்கியம் நடக்கணும்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அமைப்புகள் வரும்போது ஒருத்தருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல் 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இவர்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் வரும்போது ஒருவருக்கு வீடு கட்டும் பாக்கியம் உண்டாகும். 6ஆம் இடத்து அதிபதி சனி சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் வரும்போது ஒருவருக்கு கடன் நோய் போன்ற அமைப்புகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக திருமணம் எப்பொழுது நடக்கும், இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு நுணுக்கம் இருக்கிறதுனால திருமணம் எப்பொழுது நடக்குங்கிறத எப்படி பார்க்குறது? 7ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், சுக்கிரன் இவர்களின் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும். இதை ஒரு உதாரண ஜீவ வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 4/6/1994 4:32 PM அளவில் பிறந்திருக்கார். துராலக்கணம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குரு ராகு, 4 சனி, 6 சந்திரன், 5 சனி 6 சந்திரன், 7 செவ்வாய் கேது, 9 8 சூரியன், 9 சுக்கிரனும் புதனும். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. லக்கணத்தில் குரு திக்பலமாக அமர்ந்திருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதி திரிகோணத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே ஜாதகம் ஓரளவு நல்ல ஜாதகம் தான். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா புதன் திசை, அடுத்து வரக்கூடிய கேது திசை, சுக்கிர திசை எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக சென்று கொண்டிருந்த திசை தான். சுக்கிர திசை பிற்பகுதியிலே 9ஆம் இடத்தில் சுகரில் வந்து 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் அவருடைய தந்தையாரே ஒரு அரசியலில் ஒரு பதவியில் இருந்தார். சுக்கிர திசை பிற்பகுதிக்கு அட்டமாதிபதியாக செயல்படும் என்பதால் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசையில் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடந்தன. இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையில் வேலையில் இருக்கார். குரு சனி கேது இவர்கள் ஒருவருக்கு கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையில் வேலை வாய்ப்பு. இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் குருவும் சனியும் செவ்வாயும் கேதுவும் குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு அறநிலையத்துறையில் வேலை கிடைச்சிருக்கு. சரி, இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்? லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டாலே 30 வயது கடந்துதான் திருமணம். 30 வயது கடந்து எந்த தசாபுத்தியில் நடக்கும்? 30 வயசு ஆகலாம், 32 வயசு ஆகலாம், 34 வயசு ஆகலாம். அதற்குண்டான தசாபுத்திகள் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாகவே சுக்கிர தசை நடக்கும்போது எப்படியும் திருமணத்தை கொடுத்துட்டு தான் அவர் தன்னுடைய தசையை நிறைவு செய்வார். ஏனென்றால் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் மட்டுமே. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த சுக்கிரன் தனது தசை இறுதி பகுதியில் தான் திருமணத்தையோ தாம்பத்திய சுகத்தையோ அறிமுகம் செய்து வைப்பார். இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசையில் புதன் புத்தி முடிந்து தற்பொழுது கேது புத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது. கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு வருகின்ற, நான் ஏற்கனவே கூறியபடி இந்த ஜாதகருக்கு சொன்னேன், கேது புத்தி ஆரம்பித்தோம் உங்களுக்கு திருமணம் வேணும். அதே போல வருகின்ற தை மாதம் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. கேது எப்படி திருமணத்தை நடத்தி வைப்பார்? 7ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்த கேது அந்த 7ஆம் பாவகத்தின் செயல்பாடுகளை கேதுவே இணைத்து தருவார். போதாக்குறைக்கு 3ஆம் அதிபதி வீரியஸ்தானாதிபதியின் தொடர்பை பெற்றிருக்கிற கேது காமத்திரியோன பாவங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது 3-7 சம்பந்தப்படும் போது இந்த ஜாதகருக்கு இந்த கேது புத்தி சுக்கிரன் தசை இறுதி புத்தியாக ஆகுவதால் சுக்கிரன் தசை இறுதி பகுதியிலாவது இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த ஜாதகருக்கு கேது புத்தியில் திருமணம் நடக்க இருக்கிறது. இதுதான் விஷயம். இதுவே சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு சுக்கிர தசையில திருமணம் நடக்காது. அந்த 3, 5, 7, 9, 11ஆம் பாவகங்கள் ஓடு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் அல்லது சுக்கிரன் வீடுகள் இருக்கின்ற கிரகங்களின் தசாபுத்திகள் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். கேதுவே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். சூரியன் சாரத்துக்கு போயிடுறாரு. சூரியன் அந்த 11ஆம் அதிபதி என்ற நிலையை பெறுவதால் அந்த ஜாதகருக்கு அவரே காமத்திரிகோண பாவத்துக்கு அதிபதி இருக்கிறதால் திருமணத்தை நடத்த வைக்கிறார். இப்படித்தான் நடக்கும் சம்பவங்களை தீர்மானிக்க வேண்டும். கோச்சாரத்தில் குரு 2, 5, 7, 9, 11 வந்துருச்சு திருமணம் நடந்தது, அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு 3 இருக்காரு. 3 இருக்கும்போது திருமணம் நடக்குது. இதே நம்ம
மேம்போக்காக குறிச்சோனும் குருபலன் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. திருமணம் என்பது தசாபுத்திகள் அடிப்படையில் தான் நடக்குது. திருமணம் மட்டும் இல்லை, எந்த சம்பவங்கள் எடுத்தாலும் தசாபுத்திகள் அடிப்படையில் தான் நடக்கும். நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுவது தசாபுத்தி அமைப்புகள் தான். எனவே 7ஆம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்றாலும் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். சனியின் பார்வையும் பெற்றிருக்கிறது தவறு என்றாலும் அந்த சனியும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு விமோச்சனம். இங்கே குரு ராகுவுடன் இணைந்து கிரகணமாகவில்லை. 2 பேருக்கு இடையில ஒரு 15 டிகிரி வித்தியாசம் இருக்கு. இந்த அமைப்பில் 7ஆம் அதிபதியுடன் இணைந்த கேது இந்த ஜாதகத்தை திருமணத்தை நடத்தி வைக்கிறார். எனவே ஒருவருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால் தசாபுத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே கோச்சார ரீதியான அமைப்புகளுக்கு வேலையே இல்லை. ஜென்மச்சனி தான் நடக்குது. இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குதே, ஜென்மச்சனி வரப்போகுது. 7.5 சனியில் திருமணம் நடக்காதுன்னு சொல்லுறது இல்லையே, 7.5 சனியில் திருமணம் நடக்கும். 7.5 சனி அஷ்டமச்சனிகள் திசா திருமணத்திற்கும் புத்திர பாக்கியத்திற்கும் எந்த விதமான இடைஞ்சல்களையும் தருவதில்லை. ஜாதகருடைய வேலை தொழில் அமைப்புகளை சற்று முடக்க பார்ப்பார்களே தவிர மற்றபடியான எந்த கெடுதல்களையும் 7.5 சனி அமைப்புகளும் அஷ்டம சனி அமைப்புகளும் தருவதில்லை. எனவே ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகத்தினுடைய தசாபுத்தி அமைப்பு நடக்கிறது என்பதை பொறுத்து தான் சம்பவங்கள் நடக்கும். சம்பவங்களை நடத்தி காட்டுகின்ற ஆதிபத்திய அல்லது காரகத்தின் தசாபுத்திகள். இங்கே 7ஆம் அதிபதியோடு கலஸ்திரகாரன் சுக்கிரன் திசையில் 7ஆம் அதிபதியோடு இணைந்த கேது புத்தியும் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கிறது. சற்று மெனக்கெட்டு கண்டுபிடித்தமான எந்த அந்தரம் என்று கூட சொல்லிவிடலாம். எனவே இந்த சம்பவங்கள் எப்போது நடக்கும் என்பதை தசாபுத்தியின் அடிப்படையில் தான் கூற வேண்டுமே ஒழிய கோச்சார கிரகத்தை கொண்டு வந்து அங்கே இணைப்பது சரியான பலன்களை தராது. நன்றி, வணக்கம்.